நாம் தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது நம்முடைய உண்மையான நிலைமையை அவரிடம் அறிக்கை செய்ய வேண்டும். என்னில் குறை எதுவும் இல்லை, நான் நல்லவன் என்று கூறக்கூடாது. நாம் ஏதோ பெரியவர்களைப் போலவும் பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களைப் போலவும் நம்மை குறித்து நாம் தேவனிடத்திலே பேச முடியாது. அப்படிப்பட்ட எந்த பெருமையான வார்த்தைகளை பேசுகிறவர்களையும் தேவன் நொறுக்குகிறார். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியில் யோபு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே யோபுவின் வாழ்க்கையில் இருந்த பாவம் நான் என்னும் பாவம். யோபு பெருமையினாலே நிறைந்திருந்தார் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் யோபு 29ஆம் அதிகாரத்தில் 40 முறைக்கு மேலாக என்னுடைய நான் என்ற வார்த்தைகளை யோபு பயன்படுத்தி இருக்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யோபு 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 31ஆம் அதிகாரம் 36ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே யோபுவின் முக்கியமான பிரச்சனை என்ன? யாருக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது? இன்றைக்கு பல திருச்சபையின் குளிர்ந்த நிலைமைக்கு காரணம் என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோ இந்தியாவின் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை பல்லாண்டு காலமாக கேட்டு வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் யோபுவின் புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று யோபு 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். யோபு 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போதோ என்னிலும் இளையதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடே வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். ஒரு காலத்திலே நான் எப்படி இருந்தேன், என்னுடைய செல்வாக்கு எப்படி இருந்தது என்பதை நான் சொன்னேன். ஆனால் இப்பொழுது இந்த இளைஞர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இவர்களால் எனக்கு எந்த பயனும் இல்லை. அவர்களுடைய தகப்பன்மாரை குறித்தும் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய மந்தைகளை மேய்ப்பதற்கு கூட அவர்களை நான் யாரையும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்று சொல்கிறார். யோபு 30:2-1 வசனங்கள். விருத்தாப்பியத்தினாலே பலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது? குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு நாளாய் பாழும் வெறுமையுமான அந்தர வெளிக்கு ஓடிப்போய். அந்த மனிதர்கள் தனக்கு எப்படி பயனற்றவர்களாய் இருந்தார்கள் என்பதை விவரிக்கிறார். தொடர்ந்து 9ஆம் 10ஆம் வசனங்களை கவனியுங்கள். ஆனாலும் இப்பொழுது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமானேன். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள். கவனித்தீர்களா? இந்த மனிதர்கள் யோபுவின் இந்த பாடுகளை பார்க்கும் பொழுது யோபுவை ஏளனமாக பேசுவதும் அவரை குறித்து பழமொழிகளை சொல்வதுமானார்கள். பிரியமானவர்களே, யோபு பேசிக்கொண்டிருப்பதை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? முதலாவதாக தான் எவ்வளவு குறிப்பிடத்தக்க ஒரு மனிதராக இருந்தார் என்று தன்னுடைய பெருமைகளை பேசினார். இப்பொழுது அவரை குறித்து நாம் பரிதாபப்பட வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். நான் அத்தனை சிறந்த ஒரு மனிதனாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது என்னை பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு யாரை குற்றம் சொல்ல வேண்டும்? கடவுளைத்தான் குற்றம் சொல்ல வேண்டும் இல்லையா என்பது போல பேசுகிறார். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனைத்தான் குறை கூறுகிறார்கள், ஆனால் அதை மறைமுகமாக கூறுவார்கள். எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருந்தது, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருந்தது, நான் மிகவும் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருந்தேன், எத்தனையோ பேருக்கு மன உருக்கத்தோடு அநேக காரியங்களை செய்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது நான் இருக்கிற நிலைமையை பாருங்கள். அருமையானவர்களே, என்னதான் நடந்திருந்தாலும் தேவன் நல்லவராயிருக்கிறபடினாலே தான் அது நடந்திருக்கிறது. தேவன் நல்லவர் அல்ல என்பதனாலே அந்த காரியங்கள் நடைபெறவில்லை. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்து முடிப்பார். இறுதியாக யோபு என்ன சொல்கிறார் பாருங்கள். யோபு 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின. அதாவது இப்பொழுது நான் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிற நிலைமையிலே தான் இருக்கிறேன் என்று வேதனைப்படுகிறார். தன்னை குறித்து பரிதாபப்படும்படியாக கேட்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, யோபுவின் வார்த்தைகளை தொடர்ந்து கவனியுங்கள். அவருடைய வாழ்க்கையிலே
நறுங்கொண்ட ஆவியை, நொறுங்குண்ட ஒரு ஆவியை நாம் காண முடிகிறதில்லை. யோபு இப்பொழுதும் பெருமை உள்ள ஒரு மனிதராகவே இருக்கிறார். தேவன் நல்லவர் என்று சொல்வதற்கு பதிலாக தானே நல்லவன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் தேவனை குறை சொல்கிறவராயிருக்கிறார். புரிகிறதா? யோபுவின் பிரச்சனை என்ன? அவருடைய பெருமை. பிரியமானவர்களே, இதுதான் சாத்தான் விழுந்து போவதற்கும் அன்று காரணமாயிருந்தது. இதுதான் ஏதேன் தோட்டத்தின் பாவமாயிருக்கிறது. மனிதனுடைய இருதயத்திலே ஒரு புற்றுநோயைப் போல இந்த பெருமையானது மனிதனை தின்கிறது. இன்றைக்கும் நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே இந்த பெருமையே நம்மை பாழாக்குகிறது. இப்பொழுது நாம் யோபு 31ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். தனக்காக யோபு பேசிய நீண்ட வார்த்தைகள் 31ஆம் அதிகாரத்தோடு முடிவடைகிறது. யோபுவின் 3 நண்பர்களும் யோபுவின் வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது என்று மாறி மாறி பேசி யோபுவை கீழே தள்ள முற்பட்டார்கள். அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், நல்ல மனிதர்கள் பாடுபட தேவன் அனுமதிப்பதில்லை என்பது அவருடைய எண்ணம். யோபு பாவம் செய்திராமல் இருந்திருப்பார் என்றால் அவருக்கு இந்த பாடுகள் வந்துராது என்பதுதான் அவர்கள் கருத்து. அவருடைய பாவத்தை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 3 சுற்று அவரோடு அவர்கள் பேசிய பொழுது யோபு எதையுமே பேசாமல் அமைதியாக இருக்கவில்லை. தொடர்ந்து அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார். தான் நிரபராதி என்பதை உறுதிப்படுத்தும்படியாக அவர் பேசினார். தான் நல்லவன் என்று சொல்வதனாலே தேவனை குற்றவாளியாக்க வேண்டியது இருக்கிறது. தேவன் தன்னை தண்டிப்பது தவறு என்பது போல அவர் பேசினார். ஒரு மனிதன் தன்னிலே பாவம் இல்லை என்று சொல்வான் என்றால் அவன் தேவனை குற்றவாளியாக்க முற்படுகிறான். பிரியமானவர்களே, உண்மையான ஞானம் உள்ளவர்கள், சரியான மனநிலையிலே இருக்கிறவர்கள் மேலும் மேலும் தங்களையே தாழ்த்தி தேவன் பேரிலே தான் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது தேவன் நம்முடைய சார்பிலே நமக்காக வாதிடுகிறவராய் மாறுகிறார். ஏனென்றால் சுயநீதிக்காரர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. ஆனால் நம்மை நாமே நிதானித்து அறியும் பொழுது தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. இதை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாம் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, மற்றவருடைய வாழ்க்கையிலேயும் நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு குணநலன் மனத்தாழ்மை. பெருமைப்படுவது மனிதனுடைய இயற்கை குணமாயிருக்கிறது. யோபுவின் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன? நாம் தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது நம்முடைய உண்மையான நிலைமையை நாம் அவரிடத்திலே அறிக்கையிட வேண்டும். நம்மிலே குறை எதுவும் இல்லை, நான் நல்லவன் என்று நம்மை சொல்லக்கூடாது. நாம் ஏதோ பெரியவர்களைப் போலவும் பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களைப் போலவும் தேவனிடத்திலே நாம் பேச முடியாது. அப்படிப்பட்ட எந்த பெருமையான வார்த்தைகளை பேசுகிறவர்களையும் தேவன் நொறுக்குகிறார். கர்த்தருடைய நாள் உயர்த்தப்பட்ட எல்லா காரியங்களுக்கு எதிராகவும் வருகிறது. எனவேதான் நாம் ஞானமுள்ளவர்களாக நம்மை நாமே அவருக்கு முன்பதாக தாழ்த்தி நம்முடைய உண்மையான நிலைமையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது தேவனை குறித்த சரியான கண்ணோட்டம் நமக்கு கிடைக்கிறது. அவருடைய ரட்சிப்பை குறித்த சரியான அறிவு நமக்குள்ளே கடந்து வருகிறது. ஊழியர் ஒருவர் சொல்லும் பொழுது, ரட்சிப்பிற்கென்று தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் முன்னாலே வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது எல்லாரும் உள்ளமுடைந்தவர்களாக வருகிறதில்லை. சிலர் பெருமையோடும் முன்னாலே எழுந்து வருகிறார்கள் என்று சொல்கிறார். சங்கீதம் 34:18 கவனியுங்கள். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையாகவே நாம் மனம் திரும்பும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே வரும். தாவீது தன்னை குறித்து உணர்ந்தது போல நாமும் உணர வேண்டியவர்களாயிருக்கிறோம். மனம் திரும்புதலின் ஆவியோடு கூட தாவீது பாவ அறிக்கை செய்வதை கவனியுங்கள். சங்கீதம் 51:17 தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பிரியமானவர்களே, தேவனிடத்திலே நீங்கள் தேவை உள்ளவர்களாக வரும்பொழுது அவரோடு கூட நீங்கள் வியாபாரம் செய்ய முடியாது. அவருக்கு இணையானவர்களைப் போல நீங்கள் பேச முடியாது. தேவனிடத்திலே செல்லும் பொழுது நம்மை தாழ்த்தி நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்துதான் அவரிடத்திலே செல்ல வேண்டும் என்பதை வேதம் முழுவதிலேயும் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஏசாயா 57:15 வாசிக்கிறேன். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதவுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். கவனித்தீர்களா? குத்துச்சண்டை வீரர்களும் தலைவர்கள் என்று மக்களால் கருதப்படுகிறவர்களும் மட்டும் தங்களை தாழ்த்த முடியாதவர்களாக இல்லை. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும்
தங்களை தாழ்த்த முடியாத ஒரு பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக கர்த்தருடைய வேலையிலே இருக்கிறவர்கள் தங்களுடைய தாழ்மையான நிலைமையை உணர கஷ்டப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே பெருமை காணப்படும் பொழுது, நான் என்னும் ஆணவம் காணப்படும் பொழுது அது மிக அருவருப்பானதாக இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு விசுவாசிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிற பலருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெருமை இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட பகுதியிலே யோபு கவர்ச்சிகரமான ஒருவராக இல்லை. சிறந்தவராக அவரை குறித்து நாம் சொல்ல முடியவில்லை. யோபு தானே தன் முதுகிலே தட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு குறிப்பிடத்தக்க சமுதாயத்திலே அந்தஸ்து வாய்ந்த நல்ல ஒரு மனிதனாக நான் இருந்தேன் என்று கூறினார். இந்த அதிகாரத்திலே தன்னை குறித்து சொல்லி முடிக்கும் பொழுதும் தான் சிறந்த ஒரு மனிதர் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார். யோபு 31:1, என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? இங்கே யோபு சொல்வதென்ன? தான் ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், தன்னுடைய மனைவியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் எண்ணத்திலே கூட நினைக்கவில்லை என்பதாக கூறுகிறார். தனது வாழ்க்கையிலே மறைவான ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது என்று சிநேகிதர்கள் சொன்னபடினாலே அவர்கள் நினைப்பது போல உணர்ச்சி வசப்படும் எந்த பாவத்திற்கும் தான் விலகி இருப்பவன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இவ்வாறு கூறுகிறார். யோபு 31:2-3 வசனங்கள். அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதங்களிலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். இன்னமும் யோபு துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறவர்களுக்கு என்ன நேரிடும் என்று அவர்களையே விரல் நீட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களே நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்கிறார். உத்தமமான தானே இந்த அளவிற்கு நியாயம் தீர்க்கப்படுகிறார் என்றால் அவர்கள் எல்லாரும் நிச்சயமாகவே நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்பது போல பேசுகிறார். யோபு 31:4-6 வரை பாருங்கள். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ? நான் மாயையிலே நடந்தேனோ? என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. இன்னமும் யோபு தான் ஒரு உத்தமன், நீதிமான் என்று தன்னை குறித்தே பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சீக்கிரமாக தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே வரப்போகிறார். உண்மையாகவே அவர் யார் என்பதை அவரே கண்டுகொள்ளப் போகிறார். யோபு 31:7-11 வரை கவனியுங்கள். என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாயிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. யோபு தனது மனைவிக்கு உண்மையில்லாத ஒருவராக இருந்திருப்பார் என்றால் தன்னுடைய மனைவியையும் வேறு ஒருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்கிறார். எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருப்பது போல அவர் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை. பிரியமானவர்களே, யோபு சொல்கிற இந்த எல்லா காரியங்களும் உண்மை என்றே நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே யோபு ஒரு நல்ல மனிதர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அவரும் அறிந்திராத ஒரு பாவம் பெருமை. நண்பர்களின் வார்த்தைகளை கேட்ட யோபுவிற்கு தான் நல்லவன், நீதிமான் என்று தன்னை குறித்து பெருமையாக பேசாமல் இருக்க முடியவில்லை. இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட குணநலன்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருமைக்கு இடம் கொடுத்து கொண்டு பெருமையிலே வாழ்ந்து கொண்டிருப்பது, துப்பாக்கி எடுத்தோ அருவாளை எடுத்தோ மற்றும் ஒருவரை கொலை செய்வதற்கு இணையானதாகவே இருக்கிறது. இன்றைக்கு பல திருச்சபைகளின் குளிர்ந்த நிலைமைக்கு காரணம் என்ன? பெருமை. பல திருச்சபைகளிலே சண்டை சச்சரவுகளுக்கு காரணம் என்ன? பெருமை. ஞாயிறு தோறும் ஆராதனைக்கு வருவதனாலே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் சரியாயிருக்கிறது, நான் சிறந்தவன் என்று எண்ணிக்கொள்கிறவர்கள் உண்டு. அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பீர்கள் என்றால், ரட்சிப்பின் நிச்சயம் பெற்ற ஒருவராக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையோ உங்களுடைய வாழ்க்கையோ 100க்கு 100 தேவனுடைய மதிப்பீட்டிற்கு போதுமானதாக இல்லை. யோபு 31ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். என் வேலைக்காரரானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும்போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால் தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்?
அவர் விசாரிக்கும்போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? யோபு பலரை வேலைக்கு வைத்திருந்தார். தனது வேலைக்காரர்கள் எல்லாரிடத்திலேயும் அவர் நல்லவராகவே இருந்தார் என்கிறார். இன்றைக்கும் பலர் தங்கள் வேலைக்காரர்கள் எவ்வளவு நல்ல உறவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இன்றைக்கு பல இடங்களிலே முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையிலே நல்ல உறவில்லை. ஆனால் யோபு தனது வேலைக்காரர்களை குறித்த கரிசனையோடு இருந்தார் என்று சொல்கிறார். யோபு 31:16 முதல் 22 வரை, எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடே வளர்ந்தான். நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாகு கொடுத்து நடத்தினேன். ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரமில்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது, அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும், ஒலிமுக வாசலில் எனக்கு செல்வாக்குண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால், என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. யோபு நிச்சயமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார். உலகத்திலே வேறு எவருமே ஏழை எளியவர்களுக்கு திட்டங்களை வகுக்கும் முன்னதாக யோபு செயல்பட்டிருக்கிறார். மட்டுமல்ல, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளையும் பொறுப்படுத்தி கவனித்திருக்கிறார். இன்று எல்லா காரியங்களையும் தான் செய்வது குறித்து பெருமையோடு பேசுகிறார். இவ்வாறு பேசுவதனாலே அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. நிச்சயமாக அவர் அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்திருந்தார். ஆனால் அதை குறித்தும் அவருக்குள்ளே ஒரு பெருமை இருந்திருக்கிறது. அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தைகளிலிருந்து என்ன புரிகிறது? நான் எவ்வளவோ நல்ல காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்னை இப்படி பாடுகளுக்குட்படுத்துகிறாரே, அப்படி என்றால் தேவன் செய்வது தவறு என்பது போல பேசுகிறார். அதுதான் பிரச்சனை. அருமையானவர்களே, எல்லா காரியங்களுக்கும் மேலாக நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் சரி, அவருக்கு முன்பாக நாம் தூசிகள் என்பதை உணர்ந்து எப்பொழுதும் நாம் அவருக்கு கனத்தையும் மகிமையையும் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். யோபு 31:29-30 வசனங்கள், என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்திருந்தேனோ? அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. இங்கே யோபு சொல்வது என்ன? அவருக்கு எதிரானவர்கள் பாடுகளையும் துன்பங்களையும் சந்திக்கும் பொழுது தான் மகிழ்ச்சி அடையவில்லை என்று அவர் தன்னை பற்றியே கூறுகிறார். மேலும் யோபு 31:33 முதல் 36 வரை வாசிக்கிறேன். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ? திரளான என் கூட்டத்துக்கு நான் பயந்ததினாலாவது, இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினதினாலாவது நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ? ஆ, என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பமுண்டு. அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்து கொள்வேனே. இங்கே யோபு சொல்வது என்ன? எதையுமே நான் ரகசியமாக செய்யவில்லை. அவருடைய எதிரிகள் கூட அவரை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதை எழுதி கொடுக்கலாம். அதையும் தான் ஒரு ஆபரணத்தைப் போல தரித்து கொள்வேன், ஒரு கிரீடத்தைப் போல தலையிலே வைத்துக் கொள்வேன், எல்லாரும் பார்க்கும்படியாக அதை காண்பிப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறார். தனது எதிராளிகள் தன்னை குறித்து எழுதிய காரியங்களை எல்லாரும் படிக்கும்படியாக காண்பித்து கொண்டு, பார்த்தீர்களா, இதுதான் என்னுடைய எதிராளி என்னை குறித்து சொல்கிற காரியம் என்று தெருவிலே கிழக்கேயும் மேற்கேயும் நடக்கவும் ஆயத்தம் என்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அதிகமாக தன்னை குறித்து பெருமையாக பேசுகிறார் என்பதை கவனித்தீர்களா? தன் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களை குறித்தும் அவர் பேசிவிட்டார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பெருமையை குறித்து மட்டும் அறிக்கையிடவில்லை. யோபு தன்னுடைய கண்களிலே ஒரு நீதிமானாக காணப்பட்டார். ஆனால் தேவனுக்கு முன் அவர் பூரணமான நீதிமானாக இல்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ துன்மார்க்கமான வாழ்க்கையிலே வாழுகிற மனிதர்கள் செய்கிற பல காரியங்களை நாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பின்னணியத்திலே பெருமை எங்காவது மறைந்திருக்கிறதா என்பதை குறித்து சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அழகை குறித்தோ, நம்முடைய அறிவை குறித்தோ, நம்முடைய தாளந்துகளை குறித்தோ, அல்லது நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை குறித்தோ, மற்றவர்களுக்காக தியாகம் செய்யும் காரியங்களை குறித்தோ, அல்லது
கர்த்தருக்காக நாம் எடுக்கும் முயற்சிகளை குறித்தோ அல்லது நாம் நல்லவர்கள் என்பதை குறித்தோ எதை குறித்த பெருமையாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லா காரியங்களிலேயும் நாம் சரியான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு நம்மை குறித்த பெருமை உள்ளவர்களாக வாழ்வோம் என்றால் கர்த்தருக்கு முன்பதாக நாம் குறை உள்ளவர்களாகவே இருக்கிறோம். எனவே இன்று தொடர்ந்து வரும் நேரங்களிலே சில நிமிடங்களை எடுத்து நாம் இதற்கென்று ஒதுக்கி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் தேவனுடைய விருப்பம் போல வாழ்கிறோமா? அல்லது யோபுவின் வாழ்க்கையிலே பெருமை இருந்தது போல ஏதாவது ஒரு காரியத்திலே தவறினவர்களாக, ஆனால் அதையும் உணர்ந்து உள்ளவர்களாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட எந்த காரியத்தையாவது ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார் என்றால் அதை இன்றைக்கே உண்மையான மனஸ்தாபத்தோடும் மனத்தாழ்மையோடும் அறிக்கை செய்து ஆண்டவருக்கு முன்னதாக நாம் ஒன்றுமில்லை, தூசிகள், குறை உள்ளவர்கள், பலவீனமானவர்கள் என்பதை ஒத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு போதும் என்று சொல்வோமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, யோபுவின் வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் வந்த போதும் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களை குறித்தும் பெருமைப்பட்டு கொண்டிருந்ததைப் போல இன்றைக்கும் யாராவது பாடுகளின் மத்தியிலே தாங்கள் இந்த உலகத்திலே செய்த சிறந்த காரியங்களை குறித்து பெருமையான எண்ணம் கொண்டவர்களாயிருப்பார்கள் என்றால் கர்த்தர் தாமே அவர்களுக்கு இறங்கி அவர்களுடைய தவறை புரிந்து கொள்ள உதவி செய்யும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே பெருமை ஒரு பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேறு எந்த ஒரு காரியமாவது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் என்றால் எங்களுக்கும் உமக்கும் இடையிலே உள்ள உறவிலே ஒரு இடைவெளியை ஏற்படுத்துகிறதா இருக்கும் என்றால் கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களோடு பேசும். எங்களை குறித்தே நாங்கள் பூரணமாய் அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் உம்முடைய கரத்திலே விடுதலையை பெற்று மகிழ்ச்சியோடு வாழவும் நீரே அனுக்கிரகம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? யோபுவின் பிரச்சனை பெருமை. இதுதான் சாத்தான் விழுந்து போவதற்கும் அன்று காரணமாக இருந்தது. இன்றைக்கும் பலருடைய வாழ்க்கையிலே இந்த பெருமைதான் அவர்களை பாழாக்குகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருமைக்கு இடம் கொடுத்து கொண்டு பெருமையிலே வாழ்ந்து கொண்டிருப்பது துப்பாக்கியை எடுத்தோ அரிவாளை எடுத்தோ மற்றும் ஒருவரை கொலை செய்வதற்கு இணையானதாகவே இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நீதிமொழிகள் 21:23.